நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 27 தொடக்கம் 38. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருள்களை எடுத்துக்கொள்வோரிடம் அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவியால் அளக்கிறீர்களோ அதே அளவியால் உங்களுக்கும் அளக்கப்படும். சிந்தனை. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் காண்கின்ற இயேசுவின் படிப்பினைகள் முன்னெப்போதும் சீடர்கள் கேட்டிராத புதிய படிப்பினைகளாகும். இவை கேட்போரை ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கும். அதிகாரத்தோடு இயேசு போதிக்கின்ற இந்த போதனைகள் திறந்த மனம் உள்ளவர்களுக்கு உண்மையானதாகவே இருக்கும். இவை உண்மையான போதனைகளாக இருந்தாலும் இவற்றை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? இயேசுவின் இந்த போதனைகள் மிகவும் ஆழமான ஆன்மீக அர்த்தம் கொண்டவை. இது பற்றி விளக்க உரையாளர்கள் கூறுகின்ற போது முதலில் இயேசு கூறியவற்றை அவர் கூறியவாறே எடுத்து நோக்க வேண்டும் என்கின்றனர். ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுவது, மேலுடையை எடுத்துக்கொள்பவருக்கு அங்கியையும் எடுத்துக்கொள்ள அனுமதிப்பது, கேட்கும் எவருக்கும் கொடுப்பது, அவற்றை திரும்ப பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது போன்றன இலகுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியன அல்ல. இந்த ஆழ்ந்த அர்த்தம் கொண்ட பாடங்கள் நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், கன்னத்தில் அடிவாங்கி அவமானப்படுவதிலும் பார்க்க, எமது சொத்துக்கள் அபகரிக்கப்படுவதிலும் பார்க்க மேலான முக்கியமானதொன்று எமக்கு இருக்கின்றது என்பதாகும். அதுதான் எமது மீட்பாகும், ஆன்மாக்களின் விடுதலையாகும். இந்த உலகில் எமக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் நாம் நீதி கேட்டு நிற்கின்றோம் என்றால், நாம் வாழ்வில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஆன்ம விடுதலையில் கவனம் செலுத்தாது விட்டுவிடுவோம். எங்களை அன்பு செய்கிறவர்களை நாங்கள் அன்பு செய்வது இலகுவானது. ஆனால் எங்கள் அன்பு எல்லாரையும் சென்றடைய வேண்டும். சில வேளைகளில் எமக்கு எதிராக அநீதி இழைப்பவர்களை
எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இத்தகைய அன்பில் பெரும் வல்லமை இருக்கின்றது. அவர்களும் மீட்படைய வேண்டும் என்று நாம் கொள்ளும் ஆழமான விருப்பத்திலேயே இத்தகைய அன்பை நாம் அவர்களுக்கு வழங்கலாம். இதனை விடுத்து இவ்வுலகின் நீதியும் நிறைவும் தான் எமக்கு வேண்டுமென்றால் அவற்றை நாம் அடையலாம். ஆனால் எமது மீட்பை இழந்து விடுவோம். எமக்கு இழைக்கப்படுகின்ற தீமைகளுக்கு நீதி இப்பவே கிடைக்க வேண்டுமென்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் இயேசு அதை சொல்லித்தரவில்லை. அவருடைய ஞானம் மிக மிக ஆழமானது. மற்றவர்கள் எம்மை காயப்படுத்தும் போது நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு இரக்கம், மன்னிப்பே என்பதை இயேசு எமக்கு சொல்லித் தருகின்றார். அது மட்டுமல்ல, இதுவே எமது ஆன்ம விடுதலைக்கும் உகந்தது என்பதுமே உண்மையாகும். செபம். ஆண்டவரே, உமது இரக்கம் தேவைப்படுவோருக்கு நாங்கள் உமது மீட்பின் கருவிகளாக விளங்க அருள்தாரும். ஆமென்.